முதலாவதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் சொன்னாதான் யாரும் வரமாட்டேங்கிறீங்க. இருக்கிற இடத்துல இருந்து ஹல்லேலூயா சொல்லலாம் இல்லையா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் இந்த 2025 ஐந்தாவது ஆண்டை நாம் கிட்டத்தட்ட 7 மாதங்களை நாம் கடந்திருக்கிறோம். இந்த 8வது மாதத்திலேயும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் வாசித்த வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபை குறித்து நாம் பார்க்கின்றோம். யாக்கோபை அவருடைய தகப்பன் ஆகிய ஈசாக்கு பெண் கொள்ளும்படியாக அவர் என்ன பண்ணுறாரு, அனுப்பி வைக்கிறார். அதற்கு முன்னதாக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்கள் என்று சொல்லுவோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேரையும் குறித்து நாம் பார்க்கும் பொழுது விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் அழைக்கப்படுகிற நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு தேசம் கானான் தேசம். அந்த கானான் தேசத்திற்கு அவர்களை போகும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர்களை அனுப்புகிறார். அதாவது ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கானான் தேசத்திற்கு போகும்படியாக அவன் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். அந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தாரோடு அவன் புறப்பட்டு போகிறான். அதில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வந்ததான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஆபிரகாமுக்கு அவனிடத்தில் கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்தது, கொஞ்சம் ஐஸ்வர்யம் அவனிடத்தில் இருந்தது. அதை கொண்டு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை என்ன பண்ணுறாரு, பெருகும்படியாக கர்த்தர் செய்தார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கும் பொழுது வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம். கர்த்தர் வாக்கு பண்ணார் இல்லையா, வாக்கு தத்தத்தினால அவன் என்ன செய்தான், ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 25வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அடுத்து ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எப்படி அவனுக்கு வந்தது என்று பார்க்கும் பொழுது தகப்பனுக்கு அடுத்து அந்த ஆசீர்வாதம், அந்த ஐஸ்வர்யம் யாருக்கு வரும்? என்ன சொல்ல மாட்டீங்க? எல்லாரும் பேசுங்க, நான் மட்டும் பேசிட்டு போகக்கூடாது இல்லையா? ஏதாவது வாயத்தன்னு சொல்லுங்க. அப்போது தகப்பனுடைய அந்த ஆஸ்தி எல்லாம் அடுத்து யாருக்கு வரும்? பிள்ளைக்கு தானே வரும். அப்போது ஆபிரகாமுக்கு அடுத்து யார் இருக்கிறா? ஈசாக்கு இருக்கிறாரு. அப்போது ஆபிரகாமுடைய ஆஸ்தியெல்லாம் யாருடையது? ஈசாக்குடையது இல்லையா? அதை கொண்டு என்ன பண்ணுறாரு, ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. 100 மடங்கு என்ன பண்ணுறாரு, அவன் என்ன பண்ணுறாரு, அறுவடை பண்ணுறாரு இல்லையா? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது ஈசாக்குக்கு வந்த ஆசீர்வாதம் ஆணையினாலே உண்டான ஆசீர்வாதம். ஆணை என்ன, எனக்கு அடுத்து யாருக்கு வரணும்? என் பிள்ளைக்கு தான் வரணும், வேற யாருக்கும் அதை கொடுக்கக்கூடாது. அது என்னது? அது ஒரு ஆணை.
கட்டளையிடுறாங்க இல்லையா, இதுதான், வேறு யாருக்கும் அதெல்லாம் பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது இந்த ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எப்படி வந்தது? ஆணையினாலே வந்த ஒரு ஆசீர்வாதம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்தது என்று பார்க்கும் பொழுது, வேதத்தில் நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரங்களாக இந்த ஆதியாகமம் புஸ்தகத்தை நான் வாசித்து கொண்டே தான் இருக்கிறேன். குறிப்பாக இந்த 12வது அதிகாரத்திலிருந்து நான் கொஞ்சம் இந்த அதிகமாக நான் வாசித்து கொண்டே இருக்கிறேன். அப்போது அதை வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் எனக்குள்ளாக ஒரு கேள்வியாக எழும்பினது. அந்த கேள்விக்கு பதில் என்னது என்று தெரியாமல் நான் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அப்போது இங்கே நம்ம வாசிக்கிறோம். ஆனால் யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம், ஈசாக்கு இவர்களுடைய ஆசீர்வாதங்களை காட்டிலும் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் சற்று வித்தியாசமானது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, வேதத்தில் வாசிக்கிறோம், எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 32:10. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது முதலாவது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் வாசிக்கும்போது இது என்னன்றத தெரிந்து கொள்ளும்படியாக தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சில புக்ஸ் எல்லாம் அதை தேடி பார்க்கும்பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, அங்கே யாக்கோபு சொல்கிறாரு, கோலும் கையுமாக இந்த யோர்தானை நான் என்ன செய்தேன்? கடந்து போனேன். எதற்காக என்று பார்க்கும் பொழுது வசனத்தில் வாசிக்கிறோம், 28வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஒருவன் ஏசா, யாக்கோபு. நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு என்ன செய்கிறான்? சிவப்பான அந்த பயிற்றங்கூழை கொடுத்து ஏசாவுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனை பண்ணுறான், பறித்து கொள்கிறான். 2வது, அவங்க அப்பா ஆசீர்வதிக்க வேண்டிய, கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை, ஏசாவுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் என்ன பண்ணிட்டான்? யாக்கோபு அவன் அதையும் வாங்கிக்கிட்டு போயிட்டான். அந்த சூழ்நிலையில் ஏசாவுக்கு கோபம் வருது. எல்லா ஆசீர்வாதத்தையும் இவனே எடுத்துக்கிறானே, எல்லாவற்றையும் இவனே வாங்கிட்டானே என்று சொல்லி யாக்கோபு மேலே கோபம் வந்தது. அப்போது யாக்கோபு சொல்கிறான், வேதத்தில் வாசிக்கிறோம், எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு அவர் மரிப்பார், அப்பொழுது என் சகோதரனை நான் கொலை செய்வேன் என்று சொல்லி ஏசா சொல்லுகிறேன் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் பிறகு நடந்த காரியம், ஏசா என்ன செய்கிறான்? கானானியர் இடத்துல போயிட்டு அவன் என்ன பண்ணுறான்? திருமணம் செய்து கொள்கிறான். இது ரெபேக்கா அவங்க அம்மாவுக்கு, அவங்க குடும்பத்துக்கு தெரியுது. அப்போது ரெபேக்கா சொல்கிறாங்க ஈசாக்கு கிட்ட போயிட்டு, ஏசா என்ன செய்தான்? நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் கானானிய இடத்துல போயிட்டு அவன் திருமணம் செய்து கொண்டான். ஆனால் யாக்கோபுக்கு அப்படி ஒன்றும் நடக்கக்கூடாது. ஆகையினால நீங்கள் அவனை என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அவனை அனுப்பி, அங்கே இருக்கிறதான பெண்களில், அங்கே என்னுடைய சகோதரி வீட்டில் இருக்கிறதான 2 பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களில் ஒருவர் அவனை செய்கிறாங்க, பெண் கொண்டு வரும்படியாக அவனை நீங்கள் அனுப்புங்க என்று சொல்லி ரெபேக்கா அவங்க ஈசாக்கு கிட்ட சொல்கிறாங்க. அப்போது ஈசாக்கு என்ன பண்ண? யாக்கோபை அழைத்து அவர் சொல்கிறாரு, நீ அந்த 28வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பதான் அராமுக்கு நீ போய் அங்கே உன் தாயினுடைய சகோதரன் வீட்டில் அங்கே 2 பெண்கள் இருக்கிறாங்க, அவர்களில் நீ பெண் கொண்டு நீ திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன பண்ணுறாரு சொல்கிறத நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் அந்த 2வது வசனம் 28:2.
அங்க சொல்றாரு பெண் கொள் என்று கட்டளையிட்டான். அப்போ என்ன பண்றாரு, அனுப்புறார். அடுத்து அங்க வாசிக்கிறோம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு யாக்கோபை என்ன செய்தான், அனுப்பிவிட்டான். எதற்கு அனுப்புறாரு, பெண் கொள்ளும்படியாக என்ன பண்றாரு, அவர் அனுப்பி வைக்கிறார். அந்த சூழ்நிலையில் தான் இங்க வேதத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்கு சொல்றாரு 32:10 வாசிக்கிறோம், நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை என்ன செய்தேன், கடந்து போனேன் அப்படின்னு சொன்னா, ஈசாக்குடைய ஆசீர்வாதம் சற்று வித்தியாசம் மாறுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதற்கு என்ன ஏன் அப்படின்னு சொன்னா, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஒன்றும் இல்லாமல் இருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிச்சார் யாக்கோபை, ஒன்றும் இல்லாமல் இருந்து ஆசீர்வதிச்சார். ஈசாக்கு யாக்கோபை அவர் அனுப்பிவிடுகிறார். எங்க அனுப்புறாரு, பதான் ஆராமுக்கு அனுப்புறார் பெண் கொள்ளும்படியாக. அப்போ போகிற அந்த யாக்கோபுக்கு அவர் என்ன பண்ணல, ஒண்ணுமே கொடுத்து அனுப்பல, எதுவுமே கொடுக்கல. அவர் சொல்றாரு, நான் கோலும் கையுமாக நான் என்ன செஞ்சேன், நான் போனேன்னு சொல்றாரு. ஏன் ஈசாக்கு வீட்டில் ஆஸ்தி எதுவுமே இருந்திருக்காதா? என்ன சொல்றீங்க? அவங்க வீட்டில் எவ்வளோ வேலையாட்கள் இருக்கிறாங்க, ஒட்டகம் இருக்கும், எவ்வளோ கழுத, என்னென்னமோ எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாம் இருந்தும் வசனத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு சொல்கிறாரு, நான் எப்படி போனேன், கோலும் கையுமாய், நான் வெறும் கையோடு தான் நான் போனேன். எனக்குன்னு என்ன பண்ண, எதுவுமே என் கையில் கொடுத்து அனுப்பலை, நான் வெறும் கையோடு போனேன். இப்பொழுது அவர் எப்படி திரும்பி வராராம், இரு பரிவாரங்களோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒன்றும் இல்லாமல் இருந்து கர்த்தர் யாக்கோபை அவர் ஆசீர்வதித்தார். அப்போ இங்க நாம் வாசிக்கின்றோம். சரி, அதோடு நம்ம நிறுத்துவோம். 28வது அதிகாரத்துக்கு நாம் வரும் பொழுது, இந்த 28வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே ஈசாக்கு என்ன பண்றாரு, யாக்கோபை அவர் அனுப்பி வைக்கிறார். நீ போய் என்ன பண்ணு, நீ பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அவனை அனுப்பி விடுகிறார். அந்த சூழ்நிலை நாம் பார்க்கும் பொழுது, இதற்கு முன்பாக ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக அவர் யாரை அனுப்பினாரு, யாரை அனுப்பினாரு? ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க எலியேசரை அனுப்பினார். எலியேசரை அனுப்புறாரா? அப்போ எலியேசரை அவர் என்ன பண்றாரு, அனுப்புறார் பெண் பார்க்கும்படியாக. 24வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்போ பெண் பார்க்க போகும் பொழுது அங்க அவருடைய வேலைக்காரனாகிய இருக்கிற எலியேசர் சொல்றாரு, அங்க என்ன வாசிக்கிறோம், 6வது வசனம் 24:6. அப்போ இங்க சொல்றாரு, ஐயா உங்க மகனுக்கு பெண் பார்க்க நீங்க என்ன போக சொல்றீங்க, நான் போறேன். நான் போயிட்டு அந்த பெண்ணை நான் பார்த்து, நான் அவரை நான் அழைக்கும் பொழுது அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் மீண்டும் மறுபடியும் வந்து உங்கள் மகனை நான் கூட்டிக் கொண்டு போகட்டுமா என்று கேட்கும் பொழுது, அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறாரு, என் மகனை நீ அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க சொல்றாரு பாருங்க, 8வது வசனம் 8. அப்ப இங்க சொல்றாரு, என் மகனை நீ என்ன பண்ணக்கூடாது, அழைத்து கொண்டு போகக்கூடாது. எங்க போகக்கூடாது, பதான் ஆராமுக்கு. ஆபிரகாம் தன் மகனை அந்த பதான் ஆராமுக்கு என்ன பண்றாரு, நீ அழைத்து கொண்டு போகக்கூடாது. இங்க சொல்றாரு, அந்த பெண்ணு வரலனா நான் உங்க மகனை கூட்டிக் கொண்டு நான் அங்க போயிட்டு கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, நீ
அந்த இடத்திற்கு, அந்த ஊருக்கு என் மகன் என்ன பண்ணக்கூடாது, நீ அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆபிரகாம் சொல்றாரு. ஆனால் அந்த ஊருக்கு ஈசாக்கு என்ன பண்றாரு, தன்னுடைய மகன் யாக்கோபை அவர் அனுப்பி வைக்கிறார். எதற்காக ஆபிரகாம் அங்கே அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, பதான் அராம் இல்லையா, அந்த பதான் அராம் என்று சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அது என்னன்னு சொன்னால் நுகம் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? நுகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாட்டு வண்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாட்டு வண்டி வச்சிருக்கும் பொழுது அந்த மாட்டுக்கு கழுத்து மேலே ஒரு தடி வச்சிருப்பாங்க இல்லையா, அது பேர் தான் நுகத்தடி. அந்த மாட்டுடைய கழுத்தில் அந்த நுகத்தடியை வைத்துட்டு ரெண்டு பக்கமும் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஒரு ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குச்சி அடித்து வச்சுருப்பாங்க, இன்னொரு ஹோல்ஸில் ஒரு நல்ல தடியான கயிறு வச்சுருப்பாங்க. எதற்காகனா இந்த மாடு தன்னுடைய அந்த கழுத்தின் மேலே அந்த நுகத்தடியை வைத்துட்டு இந்த ஒரு பக்கத்தில் இருக்கிறதான அந்த கயிறை எடுத்து இன்னொரு பக்கத்தில் இருக்கிற அந்த குச்சியை அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் போட கட்டிடுவாங்க. அப்படி கட்டிட்டாங்கன்னா அந்த மாடு எங்கே போகணுமோ அங்கே என்ன செய்வாங்க, அவங்க ஓட்டி கொண்டு போவாங்க. ஓட்டி கொண்டு போயிட்டு அதன் மேலே அதாவது மணலோ அல்லது வேறு வைக்கோல், வேறு ஏதாவது நெல் மூட்டை, இப்படி ஏதாவது அடுக்கி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க. அப்படி போகும்பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த மாடு என்ன செய்யாது, அதை அந்த கயிற்றை நாம் எடுக்கிற வரை அந்த மாடு என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. ஒருவேளை அந்த மாட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆகிறது என்று சொன்னாலும் அந்த கயிற்றை எடுத்தால்தான் அந்த மாட்டை காப்பாற்ற முடியுமே தவிர அதுவரையிலையும் அதிலிருந்து அந்த மாட்டை காப்பாற்றவே முடியாது. அது மரித்தாலும் அதற்குள்ளே தான் மரித்து போகுமே தவிர அந்த கயிற்றை எடுக்காத வரையிலையும் அந்த மாட்டை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அதுக்கு பேர் தான் நுகத்தடி. கிராம சைடில் அதிகபட்சமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது இங்கே வசனம் சொல்கிறது பதான் அராம் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்னா நுகம் அப்படின்னு சொன்னால் அது மோசமான ஒரு தேசம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் எகிப்தில் வாழ்ந்திருந்தாங்களோ அதுவிட மிகவும் மோசமான ஒரு இடம்தான் அந்த பதான் அராம். அதற்காகத்தான் ஆபிரகாம் சொல்றாரு, நீ என் மகனாகிய ஈசாக்கை நீ அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டாம். ஏனென்று சொன்னால் அது மோசமான ஒரு இடம், அது மோசமான ஒரு தேசம். அந்த தேசத்திற்கு என்னுடைய மகனை என்ன பண்ணக்கூடாது, நீ அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரிடத்தில் சொல்றாரு. ஆனால் இந்த விஷயம் எல்லாம் யாருக்கு தெரியும்? ஈசாக்குக்கு தெரியும். தெரிந்திருந்தும் ஈசாக்கு என்ன பண்றாரு, தன்னுடைய மகனாகிய யாக்கோபை அந்த பதான் அராமுக்கு அவர் அனுப்பி வைக்கிறான். பெண் கொள்ளும்படியாக கட்டளையிடுறாரு, நீ போய் பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு அவன் என்ன பண்றான், அனுப்பி வைக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ யாக்கோபு என்ன செய்கிறான், பதான் அராமுக்கு அவர் போறாரு. போயிட்டு லாபான் இடத்துல பார்த்து சொல்றாரு, இது மாதிரி நான் உங்க ரெபேக்காளுடைய அவங்க தங்கச்சியுடைய பையன் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போய் பேசுறாரு. அவரு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது லாபானுடைய 2 பிள்ளைகள் வராங்க. அப்போ பார்க்கும் பொழுது அதில் யாக்கோபு என்ன செய்கிறாரு, ராகேல் மேல என்ன பண்றாரு, அவருடைய கவனத்தை திருப்புறார். ஏன்னு சொன்னா ராகேல் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்கு, அவருடைய பார்வைக்கு அழகா இருக்கிறதுனால ராகேல் மேல அவர் என்ன பண்றாரு, ஆசை வைத்து என்ன செய்யறாரு, லாபான் கிட்ட சொல்றாரு, எனக்கு ராகேல் எங்கன்னா பண்ணுங்க, எனக்கு திருமணம் செய்து வைங்கன்னு சொல்றாரு. அப்போ இங்க என்ன பண்றாரு லாபான் சொல்றாரு, சரி அப்போ என்னுடைய மகளை நீ திருமணம் செய்யணும்னா நீ என்ன செய்யணும், 7 வருஷம் என்னிடத்துல நீ வேலை செய்யணும்னு சொல்றாரு. அதன் பிறகு யாக்கோபு என்ன பண்றாரு, ராகேலுக்காக 7 வருஷம் அங்க வேலை செய்யறாரு. அடுத்து திருமணமான அந்த நாயில ராகேலுக்கு பதிலாக வாழ்க்கையை தொடங்கும் பொழுது லாபான் என்ன பண்றாரு, லேயால் என்ன பண்றாரு, அவர் அனுப்பி வைக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
14 ஆண்டுகள் என்ன செய்கிறாரு யாக்கோபு அந்த பதான் அராமில் வேலை செய்கிறார். எத்தனை வருஷம்? 14 வருஷம். லாபான் இடத்துல அவங்க 2 பெண் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாரு? வேலை செய்கிறார். ராகேலுக்காக ஒரு 7 வருஷம், லேயாளுக்காக ஒரு 7 வருஷம், மொத்தம் எத்தனை வருஷம்? 14 வருஷம். 14 வருஷம் அந்த பதான் அராமில் அவர் என்ன பண்ணுறாரு? வேலை செய்கிறார். இங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது அதிகமாக நான் வாசிக்க அங்கே பார்க்கிற காரியங்களும், அப்போது அந்த போக வேண்டாம் என்று சொன்ன அந்த தேசத்திற்கு ஈசாக்கு தன்னுடைய மகனை அவர் அங்கே அனுப்பிவிட்டான். அவரும் அங்கே போயிட்டாரு. இரண்டு பேர் என்ன பண்ணுறாரு? திருமணம் பண்ணி கொண்டார். அங்கே நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட யாக்கோபு 14 ஆண்டுகள் அந்த பதான் அராமிலே அவர் என்ன பண்ணுறாரு? வேலை செய்தான். அந்த 14 ஆண்டுகள் வேலை செய்தும் அவனுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. கடினமாய் வேலை செய்தான், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்தும் அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு சூழ்நிலை யாக்கோபுக்கு வந்தது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு செய்கிறான், அவனுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. அப்போ யாக்கோபு போயிட்டு லாபான் கிட்ட கேட்குறாரு, நான் இத்தனை ஆண்டுகள் உங்க இடத்துல வேலை செய்தேன், எனக்குன்னு சம்பளம் நீ என்ன கொடுத்துருக்கீங்க என்று கேட்கும் பொழுது அப்போ லாபான் சொல்றாரு, அங்க என்ன சொல்றாரு? முதல்ல சொல்றாரு, அப்படின்னா ஒன்று செய்வோம், ஆடு மேய்ச்சிட்டு இல்லையா? அப்போதான் அங்கே சொல்றாரு, அந்த புள்ளி உள்ள ஆடு குட்டி போட்டா அது எல்லாம் உனக்கு, மற்றது எனக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? லாபான்னு சொல்கிறாரு. அப்போது யாக்கோபு என்ன பண்ணுறாரு? அதுக்காக என்னென்னமோ பண்ணுறாரு, என்னென்ன தீவனம் போகணுமோ எல்லாம் போடுறாரு. அது என்ன செய்து குட்டி போட்ட உடனே லாபானுக்கிட்ட சொன்னதும் லாபான் வந்து பார்த்துட்டு மறுபடியும் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நான் அப்படி சொல்லலைப்பா, புள்ளியும் இருக்கணும், கொஞ்சம் என்ன பண்ணும், வரியாக இருக்கணும். என்ன பண்ணுறாரு? உடனே வேற பேசுகிறார். அப்போ நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட லாபான் 10 முறை என்ன பண்ணுறாரு? சம்பளத்தை மாற்றுறாரு. 10 முறை மாற்றி என்ன பண்ணுறாரு? சம்பளத்தை மாற்றி சொல்கிறார். இது இல்லை, இப்படி புள்ளி இல்லைப்பா, வரி இல்லைப்பா, கொஞ்சம் ஒரு கலரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? மாற்றி இப்படி 10 முறை என்ன பண்ண சம்பளத்தை அவன் மாற்றி கொண்டு வந்தான். அதன் பிறகு நாம் வாசிக்கின்றோம், அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவன் 14 ஆண்டுகள் அந்த பதான் ஆராமில் பலவிதமான கஷ்டத்தோடு வேதனையோடு அந்த இடத்துல அவன் சஞ்சரித்து அவன் வேலை செய்தும் அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடந்ததே கிடையாது. கடினமாய் வேலை செய்தும் அவன் வாழ்க்கையில் ஒன்றையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அந்த தேசத்திலிருந்து அவனை விடுவிப்பதற்கு ஒருவரும் கிடையாது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது அங்க ரெபெக்கா சொல்றாங்க, நீ இங்க இருக்காத, நீ இங்க இருந்தினா உன் சகோதரன் உன்னை கொலை செய்து விடுவான், ஆகையினால நீ எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடு, நீ அங்க போயிரு, உன் சகோதரனுடைய கோபம் தணிந்த உடனே நான் என்ன பண்றேன், உன்னை நான் அழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ரெபெக்கால் சொல்றாங்க. ஆனாலும் யாக்கோபு அந்த பதானாராமுக்கு போயிட்டு 14 வருஷம் ஆகுது. இந்த 14 வருஷத்துல அவ்வளவு கடினமாய் அவன் உழைத்தும் அவனால் எந்த ஒரு விதமான லாபத்தையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, 14 ஆண்டுகள் அவன் கடினப்பட்டு எந்த ஒரு சம்பாத்தியத்தை எடுக்க முடியாத அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் அடுத்து 6 ஆண்டுகளில் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது ஒரு 14, அது ஒரு 6, மொத்தம் எத்தனை வருஷம்? 20 வருஷம். 20 வருஷம் பதான் அராமிலே இருந்த அந்த யாக்கோபை ஒரு நாள் கூட ஈசாக்கு ரெபெக்காலும் நம்ம பிள்ளைய நம்ம என்ன பண்ணோம், அண்ணன் வீட்டுக்கு அமிச்சோம். 20 வருஷம் ஆச்சு,
போன நம்முடைய மகன் அவன் எப்படி இருக்கிறான், அவன் என்ன செய்கிறான், அவன் இருக்கிறானா இல்லையா, அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஒரு நாள் கூட இவங்க என்ன பண்ணதில்லை, சிந்திச்சதே கிடையாது. அப்படி ஏதாவது வசனம் இருக்கா? இருக்குங்களா? வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஒரு நாள் கூட. எத்தனை வருஷம்? 20 வருஷம் என்ன பண்ணுறாங்க, யாக்கோபு 16 இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் கூட அவனை குறித்து ஒருவர் விசாரிக்கல, போனவனை திருப்பியும் வர சொல்லலை. அதான் வேதம். அப்போ நான் வாசிக்கும் பொழுது அங்கே காணுகிற காரியம் என்ன, அந்த தேசத்திற்குள்ளாக போன அந்த யாக்கோபை அவனை அந்த இடத்திலிருந்து விடுவிக்க, அவனை காப்பாற்ற, அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில தான் இந்த யாக்கோபு அந்த இடத்துல அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அது என்ன தேசம்? நுகம் என்கிறதான ஒரு தேசம். நுகம் என்று சொன்னால் யாரும் உள்ளே போன வெளியே வர முடியாது. வெளியே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. எகிப்து தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்கள் எத்தனை ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் அவங்க இருந்தாங்க? எத்தனை வருஷம்? 430 வருஷம் இருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்கள ஒருவராலும் அங்கிருந்து அவங்களை மீட்க முடியலை. கடைசியில் கர்த்தர் தான் என்ன பண்றார், அவங்கள வெளியே கொண்டு வருகிறார். அது வரையிலையும் அவர்களை வேதத்தில் வாசிக்கிறோம், கடினமாய் வேலை வாங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அது ஒரு கடினமுள்ள ஒரு தேசம். அந்த தேசத்திற்கு உள்ள போனால் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த தேசத்துல தான் என்ன பண்றாரு, இந்த யாக்கோபு அங்க போயிட்டு இருக்கிறாரு. அதிலிருந்து ஒருவரும் அவனை வெளியே கொண்டு வர முடியல. வேலை செய்கிறான், அதற்கு ஏற்ற ஊதியம் இல்லை, அதற்குரிய சம்பளம் இல்லை, எல்லாமே அவனுக்கு மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாகத்தான் மாறி போனது. கடைசியாக வேதத்தில் வாசிக்கிறோம், எரேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 2:20. அப்போ இங்க வேதம் சொல்லுகிறது, பூர்வ கால துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யாருமே யாக்கோபுக்கு உதவி செய்ய, அவனை அவ்விடத்திலிருந்து வெளியே கொண்டு வர ஒருவரும் முற்படாத சூழ்நிலையில கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி அவனுக்கு கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் என்ன பண்றாரு, உதவி செய்தார். ஒருவர் அவனுக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. அங்க வேதம் சொல்கிறது, பூர்வ கால துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன், நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாய். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, மனுஷனுடைய உதவி அவனுக்கு இல்லை என்றாலும் கர்த்தருடைய உதவி அவனுக்கு தேடி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாரு, அங்க அவனுக்கு உதவி செய்கிறார். எந்த காரியங்கள் அவனை தடைப்படுத்தி வைத்திருந்ததோ அந்த தடையை கர்த்தர் உடைத்து போட்டார். அந்த பதான் அராமில் இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யாக்கோபுடைய கட்டுகளை ஆண்டவர் ஒவ்வொன்றாக அவர் உடைத்து போட்டார். எப்படி என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபுக்கு சொப்பனத்தின் வழியாக பேசுறாரு. எப்படி என்று சொல்லும் பொழுது, நீ ஆடுகளை அதாவது ஒரு பக்கமாக நிறுத்தி அதற்கு அங்க சொல்றாரு, புன்னை, வாதுமை, அர்மோன் இப்படிப்பட்ட மர கிளைகளை நீ வெட்டி என்ன பண்ணு, அவைகளுக்கு கொடு, தண்ணீர் தொட்டி இப்படி கட்டு என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொன்றாக அவனுக்கு என்ன பண்ண கர்த்தர் சொல்லி அதை செய்ய சொல்லும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் யாக்கோபை உயர்த்தினார். எந்தெந்த காரியங்கள் அவனை தடைப்படுத்தி வைத்திருந்ததோ, எந்தெந்த காரியங்கள் அவனுக்கு தடையாக இருந்ததோ எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போட்டார். மனுஷன் அவனுக்காக எந்த ஒரு பிரயாசமும் எடுக்கவில்லை.
ஆனால் கர்த்தர் அங்கே இறங்கி அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். சொல்றாரு, நீ ஆடுகளை ஒரு பக்கமாக நிறுத்து, அதற்கு இன்னென்ன தீவனத்தை நீ போடு, தொட்டி இந்த ஒரு புறமாக கட்டு. இதையெல்லாம் செய்யும் பொழுது ஆடுகள் எல்லாம் லாபான் சொன்ன மாதிரியே அது குட்டிகளை போடும் என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் சொல்லுகிறது படி நீ செய், நான் என்னென்ன சொல்லு அதை அப்படியே நீ செய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது யாக்கோபு அவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக 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 அவன் செய்த பொழுது கர்த்தர் அந்த இடத்துல அவனை உயர்த்தினார். 14 ஆண்டுகளில் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டத்துக்கு எந்த விதமான ஒரு நற்காரியங்களும் கிடைக்காத அந்த சூழ்நிலையில் யாக்கோபு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது 6 ஆண்டுகளில் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை அவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14 ஆண்டுகளில் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை 6 ஆண்டுகளில் கர்த்தர் அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தேவன் செய்கிற ஒரு காரியம். எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, எனக்காக ஒருவரும் இல்லையே என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் நடைபெறாமல் எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து காணப்படுகிறது என்று சொல்லி ஒருவேளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுடைய வாழ்க்கையில அங்கே பார்க்கும் பொழுது அந்த நுகத்தடியை, அந்த தடைகளை உடைக்க ஒருவரும் முன் வரவில்லை. அவனுக்கு உதவி செய்ய, அவனை காப்பாற்ற ஒரு முன் வரவில்லை. ஆனால் கர்த்தர் இறங்கி அவனுக்கு எந்தெந்த காரியங்கள் தடையா இருந்ததோ எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போட்டு அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் காண செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே அவன் செய்தான். அவன் வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை நாம் அப்படியே நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே அதில் ஒரு முடிவு உண்டு. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றதான அந்த வார்த்தையை இன்றைக்கு என்ன செய்யறதில்ல, சிலர் கேட்கறது கிடையாது, அதை கேட்பது கிடையாது, கேட்பதற்கு மனமில்லாமல் போகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு 2-3 பேர் வந்து ஜாப் பண்ணினாங்க என்கிட்ட, சபையில் வந்து ஜாப் பண்ணும் பொழுது அவங்க செய்ய வேண்டிய காரியம், இதை செய்யலான்னு இருக்கிற ஐயா நீங்கள் ஜாப் பண்ணுங்கன்னாங்க. ஒருவர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அதை, அதாவது என்ன அவங்க செய்ய வேண்டியதை அவங்க செஞ்சு எல்லாம் ரெடியாக வச்சுட்டாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக என்ன பண்ணாங்க, என்கிட்ட வந்து ஜாப் எடுத்துக்கு வந்தாங்க. இன்னொருத்தவங்க என்கிட்ட சொல்லாமையே இப்படி தான் எல்லாம் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நான் சொன்னேன், கடைசியாக கடந்த வாரத்தில் ஒரு ஐயா அவங்க அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொன்னார். நான் சொன்னேன், நிறுத்துங்க, செய்கிற வேலையை கொஞ்சம் நிறுத்துங்க. இரவு சொல்கிறேன் நான், ஐயா அந்த வேலையை இப்போதைக்கு செய்யாதீங்க, நிறுத்தி வைங்க, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, நம்ம இன்னும் விசாரிப்போம் அது எப்படி செய்யலான்னு. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வேலையை துவங்குங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த ஐயா என்ன பண்ணார் தெரியுங்களா, சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு காலையில் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு, ஐயா ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க, வந்து கொஞ்சம் ஜாம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு. இங்கே நடந்த காரியம் தெரியுங்களா, 2 நாள் அந்த வீடு கட்டாங்க, கூரை வீடு தான். அதன் பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இங்கே திருப்பூர் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, அந்த வீட்டை கட்டிட்டு இவங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதன் பிறகு அன்று இரவு அந்த ஐயாவுடைய மனைவி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, ஐயா அந்த வீடு கட்டின நாங்கள் ஆரம்பித்தோம், எவ்வளவு பிரச்சனை ஐயா, என்ன ஆச்சுன்னு கேட்டால் சொல்கிறாங்க, வண்டி ஏற்றுக்கணும் போனோம், கொம்பு ஏற்றும் போது வண்டி நாட்டிக்கிச்சு, வீட்டாண்ட வந்து வண்டி இறக்கணும், போஸ்ட் கம்பத்தில் மோதி போஸ்ட் கம்பம் உடஞ்சி போச்சு, அந்த ஒயரு மேலே விழுந்திருந்தா எவ்வளோ பெரிய ஆபத்து ஐயா. அவங்க சொல்கிறாங்க, அப்போது நல்ல குடிக்காத ஒரு மனுஷன் அங்கே வேலை செய்கிற ஆட்களோடு கூட இருந்ததுனால அவரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டார்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய், 25-30,000 ஆயிருக்கும் அந்த வீடு கட்டுறதுக்கு. அவங்க செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 60,000 செலவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கிறாரு. ஏன் அப்படி சொன்னால், வீணான செலவு, வரவங்க போகிறவங்கலாம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது. அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் சொன்னீங்க, இவர் கேட்காம போயிட்டாரு, இன்னைக்கு எல்லாமே அப்படியே நின்று போச்சு ஐயா. இதுதான் என்ன செய்யறாங்க, சொல்றத கேட்பதற்கு மனமில்லை. இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, முடியல ஐயா எங்களால், அடுத்து செய்யறதுக்கு எங்களால் முடியல, எல்லாம் அப்படியே நின்று போச்சு. நீங்க சொன்னீங்க, நாங்க கேட்கல. 2 நாள் கழிச்சு அந்த ஐயா ஃபோன் பண்றாரு, ஐயா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்க சொன்னதை நான் கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ செலவு வந்திருக்காது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சுயமாய் நாம் ஒன்றை செய்யணும்னு நினைச்சா நிச்சயமாக அதிலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரு பரிவாரங்களோடு ஆண்டவர் அந்த பதான் அராமிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார். அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, மனுஷர் ஒருவரும் முன் வரல, அப்பா அம்மா முன் வரல, ஒருவரும் முன் வரல. ஆனால் கர்த்தர் அவனுக்கு துணையா இருந்து எந்தெந்த காரியங்கள் அவனை தடைப்படுத்தி வைத்திருந்ததோ தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து போட்டார், வழிகளை கர்த்தர் திறந்தார். அவன் வாழ்க்கையில 14 ஆண்டுகள் கஷ்டப்பட்ட அந்த வேதனைகளுக்கு ஆண்டவர் 6 ஆண்டுகளில் உயர்வை கொடுத்தார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ ஆண்டுகள் நான் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறேன், ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, நான் நினைக்கிற காரியம் இன்னும் அது செயல்படாமல் அப்படியே இருக்குது. ஒரு நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, 14 வருஷம் கஷ்டப்பட்டு எவ்வளோ பாடுபட்டு அவன் வாழ்ந்திருந்தான். அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத சூழ்நிலையோடு அவன் தவித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் 6 ஆண்டுகளிலே யாக்கோபை உயர்த்தின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிச்சயம் உயர்வை கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நம்பிக்கையோடு, நாம் விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை பற்றி கொண்டு நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக யாக்கோபை உயர்த்தின ஆண்டவர் நம்மையும் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கணும், அவருடைய வார்த்தையை நாம் செவி கொடுக்கணும். நாமனாகவே ஒரு காரியத்தை நாம் அதை செய்யணும்னு சொல்லிட்டு முற்பட்டுட்டு அதில் ஒரு பிரச்சனை வந்து அதன் பிறகு நாம் கஷ்டப்படுவதை விட நம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ. கானா ஒரு கல்யாணத்தில் போகும்பொழுது திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது மரியாள் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. அவரு சொல்ல எனக்கு வேலையே வரலன்றாரு. அதன் பிறகு மரியாள் சொல்கிறாங்க வேலையாட்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ என்ன பண்ணுங்க, அப்படியே செய்யுங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஜாடிகளில் தண்ணியை நிரப்புங்க. திராட்சை ரசம் குறைவா இருக்குது. ஆண்டவர் சொன்னது தண்ணீரை நிரப்புங்க. இதுல ஏதாவது இருக்கா? என்ன சொல்றீங்க? அப்போ ஆண்டவர் சொன்னதை வேலையாட்கள் என்ன பண்றாங்க, அப்படியே செய்தாங்க. ஒருவர் என்ன பண்ணல, மாறுதரம் பேசவே இல்லை. அப்போ கர்த்தர் சொன்னபடியே அவங்க செய்தாங்க. அந்த இடத்துல குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார், வசனத்தின் வழியாக ஊழியக்காரர் மூலியமாக நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின்படி நாம் செயல்படும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில உயர்வு வரும்.
அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில் உயர்வு வருவதற்கு காரணம் கர்த்தர் சொன்னதை அவன் அப்படியே செய்தான். அவன் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அதே போல தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் எதிர்பார்க்காத காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். நாம் எந்த காரியத்துக்காக நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னு சொன்னால் அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் நான் அனுபவித்திருக்கிறேன். எதையெல்லாம் நடைபெறாது, நடக்காது, இல்லைன்னு சொல்லி எதையெல்லாம் அங்கலாய்த்து கொண்டு நான் செயல்பட்டேனோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அது நன்மையாக ஒவ்வொன்றாக அவர் மாற்றி கொடுத்தார். அப்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயம் அவர் செய்வார். அதை செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சூழ்நிலைகள் மாறும், கவலைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும். ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை அவர் காண செய்வார். அதாங்க வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவர் சொல்றார் இல்லைங்களா, 32:10, நான் வெறும் கையோடு நான் என்ன செய்தேன்? இந்த யோர்தானை கடந்து போனேன். ஒண்ணுமே இல்லாம நான் போனேன். அவர் நடந்தே தான் போனாரு. எங்க இருந்து போனாரு? பெயர் சபாவிலிருந்து பதானாராமுக்கு நடந்தே தான் போனார். ஆற்று கடந்து தான் போகணும். சபைக்கு பின்புறம் தான் பெயர் சபை வச்சுங்களேன். இது ஆறு இல்லையா? முன்னாடி இருக்கிற அந்த மதில் சோறு தான் பதானாராம். அப்போ என்ன செய்யணும்? இந்த ஆற்றை கடந்து போகணும். அப்போ அங்கே இருந்து அவர் வராரு. இப்போ பாருங்க, அவர் ஒன்றுமே இல்லாமல் போன அந்த யாக்கோபை கர்த்தர் என்ன பண்றாராம்? இரு பரிவாரங்களோடு அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு அவர் கொடுத்தார். ஆனால் லாபான் அவனுக்கு கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் இல்லை. எத்தனை முறை சம்பளத்தை மாத்தினான்? 10 முறை சம்பளத்தை மாத்தினான். இது இல்லை, இப்படிப்பா, இப்படி இல்லைப்பா, அப்படிப்பா, இப்படியே மாற்றி மாற்றினா பண்ணுறான். சம்பளமே கொடுக்காம வேலையே வாங்கி கொண்டிருந்தான். கடைசியில் கர்த்தர் அங்கே யாக்கோபுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, நான் சொல்லுகிறதன்படி நீ செய் என்று கர்த்தர் சொன்ன பொழுது அவன் அதை செய்ய தொடங்கினான். அவன் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அதே போல் பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ நன்மை செய்கிற தேவன் அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் அற்புதங்களை காண செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் யாவரும் முழங்கால் படிட்டு நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.